எல்லாருக்கும் வணக்கங்க. முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம் பாத்தீங்கன்னா நம்ம சி ஜோசப் விஜய் அவர்கள் முதல்ல 5 லட்சமா இருந்தது, இப்ப 25 லட்சமா உயர்த்திருக்காரு. அது இப்ப யாரெல்லாம் அந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் கார்டு அப்ளை பண்ணிருக்கீங்க, அப்ளை பண்ணாதவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோல சுருக்கமா சொல்லிடுறேன். எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு உபயோகப்படலைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது உபயோகப்படலாம். அதை ஒரு ஷேர் மட்டும் பண்ணி அவங்களுக்கு அதை இது பண்ணுங்க. தயவு செஞ்சு இது என்னென்ன வேணும் அப்படின்றத நீங்க பாருங்க. முதல்ல ரேஷன் கார்டு வேணுங்க. ரேஷன் கார்டு, பேங்க் கார்டு வேணும். அப்புறம் உங்க ஆதார் கார்டு வேணும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், உங்களோட வருமான வரி சான்றிதழ் வேணுங்க. இதெல்லாம் இருந்தாதான் நீங்க இதெல்லாம் பண்ண முடியும். கம்பல்சரி இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதை எடுத்துட்டு போய் விவோ ஆபீஸ், அதாவது உங்க ஊர்ல விவோ ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அங்க முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நான் இங்க காமிக்கிறேன். இந்த மாதிரிதான் இருக்கும் அந்த ஃபார்ம். என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வாங்கி இதுல இருக்கிறதெல்லாம் நீங்க பேங்க் கார்டு, ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே நீங்க அதை ஃபில் பண்ணணும் வரிசையா. அதை நீங்க உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியல, நீங்க அந்த ஆபீசர்ட்டே கொடுத்தீங்கன்னா அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணதை அதை வாங்கிட்டு போய் நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்தீங்கன்னா இந்த சைஸ்ல, அதாவது ஏடிஎம் கார்டு சைஸ்ல ஒரு முதலமைச்சர் காப்பீட்டு திட்ட அட்டைன்னு கொடுப்பாங்க. அதாவது உங்களோட வருமான வரி சான்றிதழ் 1,20,000 உள்ள இருந்தா அந்த கார்டு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு போய் நீங்க அதை பத்திரமா வைங்க. உடனே ஆக்டிவேஷன் ஆகணும். உடனே ஆக்டிவேஷன் ஆகாது. அதாவது 15 நாட்கள் ஆகும் குறைந்தது. 15 நாட்கள் கழித்து அந்த இது ஆக்டிவேஷன் ஆகும். ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா நீங்க எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேணா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அது 1000க்கும் மேற்பட்ட சிகிச்சைகளுக்கு அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நீங்க பண்ணிக்கலாம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பண்ண முடியாதான்னு கேட்டா பண்ணிக்கலாம். இந்த கவர்மெண்ட் இதுல கொடுத்த முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அந்த சிகிச்சை பண்ணிக்கலாம்னா கேளுங்க. பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னா அது பண்ணிக்கலாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல. இது யாருக்கெல்லாம் பயனடைஞ்சதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது ரொம்பவே பயனுள்ள விஷயம். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கங்க. வாழ்க எங்கள் நிரந்தர முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள். வாழ்க தமிழக வெற்றி கழகம்.